ஹாய் செல்லம்ஸ். ஏனுங்கம்மணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எனக்கெல்லாம் வரல இந்த பாஷை. ஆனா அவங்க எல்லாம் பேசுறத கேக்குறது எவ்வளவு காது நல்லா இருக்கும் தெரியுமா? நிஜமாவே கொங்கு அவங்க அந்த கொங்கு பாஷை பேசும்போது எங்கிட்ட நிறைய பேர் ஆர்டர்ஸ்க்காக பேசுவாங்கல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல கொங்கு ஸ்பெஷல் என்னன்னு பாப்போமா? பாக்கலாமே வாங்க. ஒயிட் பிரியாணியா? என்னது இது? கிழங்கு இன்னும் கிழங்கு சாப்பிடலையா நீ? சாப்பிடுறோம். முடிச்சிடுறேன் இருங்க. எதை திறந்து காட்டுமோ திறந்து காட்டு. நீ ஏன் கிழங்குக்கு போற? கரண்டி குடி கலர்றதுக்கு. பக்கத்துல அது பேர் என்ன? ஒயிட் பிரியாணி கொங்கு ஸ்பெஷலா. கல்லுங்க கல்லுங்க. யாரெல்லாம் பண்ணுவீங்க நீங்களும் சொல்லுங்க. வாவ், மட்டன் போட்டு சீரக சம்பா அரிசி. பா டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே புகை வருதா? நல்ல உதிரி உதிரியா சூப்பரா பட்டு பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்பு ஊத்தி சாப்பிடணுமா? இல்ல, குழம்புல கிடையாது. குழம்புலாம் கிடையாது. முட்டை, அப்புறம் இது என்ன போட்டு? புதினா. புளிப்பு புதினாவா? ஓகே. பச்சடி, வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் ஆட்டு ஈரல் வறுவல், பெப்பர் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். ஆட்டு ஈரல், வெங்காயம் தக்காளி எல்லாம் போடல, அந்த அடாப்ஸ் எல்லாம் போடல, அப்படியே பண்ணி வச்சிருக்கிறோம். இதுவும் கொங்கு ஸ்பெஷல் தான். ஆனா பிரியாணி கொஞ்சம் வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்பதான் நானே ஓபன் பண்ணி இல்ல, ஸ்மெல் சூப்பரா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருக்கு. உப்பு காரெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ரெட் கலர் பிரியாணி மாதிரி இருக்குமான்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நானே இப்பதான் பாக்குறேன். க்ளோஸ் பண்ணி வச்சு சரி கொஞ்சமா கலர் மாதிரி இருக்கும் பார்த்தா கீ ரைஸ் மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான் அந்த வீடியோல ஆனா அப்படிதான் இருந்துச்சு. நானே ஒரு சேனல் பார்த்தா பண்ணேன். நான் ஒருவேளை அதுக்கு குழம்பு வச்சா செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம ஈரல் வச்சு சாப்பிடலாம். வச்சுதான் சாப்பிட்டாங்க. கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிடலாம்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுல கத்திரிக்காய் பொரியல் இருந்து காலையில செஞ்சது. இங்க பாரு, சூப்பரான கத்திரிக்காய் பொரியலும் முட்டையும் இருக்கு. வருஷாக்கு செய்த சமையல் டெய்லி 2 வீட்டுல இருக்க 2 சமையல் தான். காலையில வருஷா குட்டிக்கு ஒரு சமையல், அதுக்கப்புறம் மதியம் பூஜா குட்டிக்கு சமையல் ஒண்ணு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். வேற லெவல்ல சமைச்சிட்டேன். பெருமாள் மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புடி. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மாழா இயற்கை சண்டை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. இன்னைக்கு ஒரு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மெஷின்ல உட்காந்து இருந்தேன்னா ஒரு செல்லம் வந்து பேசினாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா நாங்க உங்க சப்ஸ்கிரைபர், நான் வந்து குன்றத்தூர் தாமான்னு பேசிட்டு போனாங்க. அவங்களும் அரைக்கிறதுக்கு குடுக்கறதுக்கு போனாங்க. அப்புறம் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது பேசிட்டு இருந்தது. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன். நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீடைல் செல் பண்றேன். எப்பயும் சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டி. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா, பை. வாழ்க வளத்துடன். பாய்.